ஹாய் டியர்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 9 தான் பார்க்க போகிறோம். அண்டு கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ கிளாஸ் 9 வந்து பார்டர் டிசைன் பார்க்கலாம். இந்த பார்டர் டிசைன் எதுக்கு போடுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 டிசைன் போடுறீங்க வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளவர் டிசைன், ஒரு எலிஃபண்ட் டிசைன், ஒரு பீகாக் டிசைன், இதெல்லாம் போடுறீங்க லைனாக அடுத்தடுத்து உடனே போடுவீங்களா, இல்லை நடுவில் ஒரு பார்டர் கொடுத்துட்டு போடுவீங்களா? ஸோ லைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் எடுத்து காட்டாது. ஒரு டிசைனுக்கு நடுவில் ஒரு பார்டர் டிசைன் போட்டால் தான் அந்த டிசைன் நல்லா எடுத்து காட்டும். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் போட்டிங்கன்னா அது கீழே ஒரு பார்டர் டிசைன் போடணும். அதுக்கு கீழே ஒரு எலிஃபண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு பார்டர் போட்டுட்டு தான் அடுத்து நீங்கள் பீகாக் டிசைனோ இல்லை எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட போகிற பார்டர் டிசைன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்டர் டிசைனில் நம்ம ஆல்ரெடி என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அதை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தனியாக எதுவுமே லேர்ன் பண்ண போகிறது இல்லை. இந்த கிளாஸில் ஆல்ரெடி யூஸ் பண்ண எலமெண்ட்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு பார்டர் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் டிசைன் வந்து நான் இப்போ ஒரு லைன்ஸ் போட போகிறேன். ஒரு திக் லைன்ஸ் போட போகிறேன். எல்லாமே நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸில் பார்த்துருப்போம், வைன்ஸில் பார்த்துருப்போம், ஹம்ஸில் பார்த்துருப்போம், ஸ்பைரல் எல்லாமே பார்த்துருப்போம். அதெல்லாம் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு அதை வச்சு நம்ம இப்போ டிசைன் தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நான் போடுறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு திக் லைன்ஸ் போட்டுட்டேன். திக் லைன் போட்டுட்டு மேலே ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அது கீழே இன்னொரு சிங்கிள் லைன் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நான் ஷார்ட் ஹம்ஸ் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே நம்ம ஹம்ஸு, லைன்ஸு, திக் லைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ ஷார்ட் ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹம்ஸுக்குன்னு தனியாகவே ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம். ஸோ திக் லைன்ஸ் போட்டுட்டு 2 லைன் போட்டு அதுக்கு மேலே ஷார்ட் ஹம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஷார்ட் ஹம்ஸ்க்கு மேலே நான் வைன்ஸ் போட போகிறேன். வைன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து டாப்பில் வைன்ஸ் போட்டுட்டு பாட்டம்லேயும் அதே வைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி வைன்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ஒரு பார்டர் டிசைன் பார்க்கலாம். செகண்ட் பார்டர் டிசைன். இதுக்குமே நான் ஒரு திக் லைன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஒரு திக் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி 2 சிங்கிள் லைன்ஸ் போட்டுக்கிறேன். டாப்லேயும் பாட்டம்லேயும் 2 சிங்கிள் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஷார்ட் ஹம்ஸ் அகைன் போடுறேன். ஸோ அதே மாதிரி டாப்லேயும் ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு பாட்டம்லேயும் ஷார்ட் ஹம்ஸ் போட போகிறேன். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்து ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு அடுத்து நான் பிகம்ஸ் போட போகிறேன். முன்னாடி வைன்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதில் இப்போ வந்து நான் பிகம்ஸ் போடுறேன். ஸோ பிகம்ஸ் வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட போகிறேன். அந்த பிகம்ஸ்க்கு மேலே டாப்பில் ஒரு லைன், பாட்டமில் ஒரு லைன் போட்டுட்டு சென்டரில் வந்து மெஹந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த லைன்ஸுக்கும் ஆர்ம்ஸுக்கும் இருக்க கேப்பில் வந்து மெஹந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். டாப்லேயும் பாட்டம்லேயும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் வந்து டாட் வச்சிடலாம். பிகம்ஸுக்கு சென்டரில் வந்து டாட் வச்சுட்டா இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு வந்து அகைன் நான் இப்போ வந்து டாப்பில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே திக் லைன்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி டபுள் லைன் போட்டுக்கிறேன். சிங்கிள் லைன் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று டபுளாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேப் வந்து பெருசாக விட்டுறேன். இதுக்கு கேப் பெருசாக விட்டுட்டு அகைன் திக் லைன்ஸ் போட்டுட்டு டாப்பில் ஒரு சிங்கிள் லைன், பாட்டமில் ஒரு சிங்கிள் லைன் போட போகிறேன். டாப்பில் ஒரு லைன், பாட்டமில் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ சென்டரில் வந்துட்டு ஃப்ளவர் ஷேப் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு அதை சுற்றி டாட் வச்சிடுறேன் லைனாக. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஃப்ளவர் டிசைனில் பார்த்த மாதிரி தான் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸ்பைரல் போட்டு மேலே ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். சென்டரில் ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு சுற்றி டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக டாட்ஸ் வச்சுட்டு அந்த ஃப்ளவர் சுற்றி டாட் வச்சுக்கிறேன். அண்ட் அகெயின் தேர்ட் ஒன். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு டிசைன். அடுத்து 4th டிசைன் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். வைன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வைன்ஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம் இந்த டிசைனை. ஸோ டாப்பில் வைன்ஸ் அண்ட் பாட்டமில் வைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் நான் திக் லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். திக் லைன்ஸ் ட்ரா பண்ணுற டபுள் லைன் போட்டு சென்டரில் வந்து மெஹந்தி ஷேடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திக் லைன்ஸ் வந்துடும். ஸோ திக் லைன்ஸில் நம்ம ஆல்ரெடி எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்த டிசைன்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கிளாஸ் ஸ்பீடாக போகிறேன். அதுக்கு மேலே ஷார்ட் ஹம்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
டாப்பில் வந்து ஷார்ட்டம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பாட்டம்லேயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிசைன்லாம் உங்களுக்கு எப்படி போடுறது தெரியல, திக் லைன்ஸ் எப்படி போடுறது தெரியல, ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரியலனா என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. இதை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் ஆல்ரெடி எல்லாமே டீச் பண்ணிட்டு தான் நான் இந்த டிசைன்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி எல்லா டிசைனும் எல்லா எலமெண்ட்ஸுமே பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு வந்து இதை பாருங்கள். அடுத்து சேம் அதே மாதிரி திக் லைன்ஸ் போட்டு அவுட்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சென்டரில் வந்து குட்டி குட்டியாக கர்வ்ஸ் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி கர்வ்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி மேலே டாப்பில் பாட்டமில் குட்டி குட்டி கர்வ்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் போட்டுக்கலாம், வைன்ஸ் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். அதாவது அவுட்லைனில் இந்த மாதிரி நான் ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஷார்ட் ஹம்ஸ்க்கு மேலே நீங்கள் வைன்ஸ் போட்டுக்கலாம், டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம், பிக் ஹம்ஸ் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இதில் வந்து நான் டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கும் நான் அதே மாதிரி ஒரு திக் லைன் போட்டுக்கிறேன். திக் லைன்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி திக் லைன்ஸுக்கு டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கீழே ஒன்று போட்டுக்கிறேன். திக் லைன்ஸ் போட்டுட்டு டாப்பில் ஒரு லைன் பாட்டமில் ஒரு லைன் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் மாதிரி லைன்ஸ் போடுறேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போடுற லைன்ஸு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டு அதுக்கு உள்ளேயும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்படி லைன்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அதை சென்டரில் இருக்க ட்ரையாங்கிள் மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க. மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த கார்னர்ஸையும் நம்ம ஃபில் பண்ணோன்னா நமக்கு ஃபினிஷிங் லுக் அழகாக வந்துடும். இதுக்கு டாப்பில் வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு ஷார்ட் ஹம்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். டாப்பில் ஷார்ட் ஹம்ஸ் அண்ட் பாட்டமில் ஷார்ட் ஹம்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு வைன்ஸ் போட்டு நான் முடிக்க போகிறேன். ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வைன்ஸ் போட்டுக்கிறேன். நான் வைன்ஸ் போடலாம், டியர் ட்ராப்ஸ் போடலாம், டாட்ஸ் போடலாம், எது வேணாலும் போடலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக வைன்ஸ் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் போடலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். வைன்ஸ் போடுறது எப்படின்னு தெரியலனா வைன்ஸ் போன கிளாஸில் நான் டீச் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். வைன்ஸ் நான் எப்படி போடுறதுன்னு ரொம்ப பொறுமையாக டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்த டிசைன் வந்து திக் லைன்ஸ் 2 திக் லைன்ஸ் போட்டுக்கிறேன். திக் லைன்ஸ் போட்டு டாப்பில் லைன்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு குட்டி குட்டியாக லைன் போட்டுக்கிறேன். அண்ட் அந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாட்டமில் இருந்து ஒரு லைன், அந்த சென்டர் கேப்லாம் இன்னொரு லைன் போட்டு ஃபில் பண்ணிவிட்டா இந்த டிசைன் முடிஞ்சிடுது. அடுத்து நீங்கள் அவுட்லைன் டிசைன் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் போடலாம். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நான் ஷார்ட் ஹம்ஸ் யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ ஷார்ட் ஹம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டியர் ட்ராப்ஸ் கொடுக்குறேன். என்ன வேணால் கொடுக்கலாம். நான் இப்போ டியர் ட்ராப்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ டாப்லேயும் பாட்டம்லேயும் டியர் ட்ராப்ஸ் போட்டு இந்த டிசைனை முடிச்சிட்டேன். டியர் ட்ராப்ஸுமே நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டோம் எப்படி போடுறதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ எல்லாமே டீச் பண்ண டிசைன் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்த டிசைன் போகலாம். ஸோ அடுத்த டிசைனுக்கு நான் ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கிறேன். சிங்கிள் லைன் போட்டுட்டு டாப்பில் ஒரு டாட், பாட்டமில் ஒரு டாட், டாப் பாட்டம் சொல்லி மேலே கீழேன்னு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து டாப்பில் ஒரு லைன் அண்ட் பாட்டமில் ஒரு லைன் போட்டுக்கலாம். டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று போட்டு அடுத்து நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணுறது தான். அதுக்கு நான் ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்ருக்கேன். இந்த ஷார்ட் ஹம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி போடுவாங்க மெஹந்தியில், நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ வந்து நான் ஸ்பைரல் போட போகிறேன். எது வேணால் போடலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் வந்து ஸ்பைரல் போடுறேன். டாப்லேயும் ஸ்பைரல் போட்டு பாட்டம்லேயும் ஸ்பைரல் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸ்பைரல் எல்லாமே நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்பைரல் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். அடுத்த டிசைனுக்கு நான் சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு திக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஷார்ட் ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். மேலே ஷார்ட் ஹம்ஸ் அண்ட் கீழே ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக வந்துடும். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் இது. அண்ட் ஷார்ட் ஹம்ஸ்க்கு மேலே ஒரு பிக் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழே பிக் ஹம்ஸ் போட்டுட்டு சென்டரில் வந்து டாட் வச்சுக்கலாம், இல்லை லைன்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் குட்டி குட்டியாக லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு டாப்பில் ஒரு லைன், டாப் அண்ட் பாட்டமில் லைன் போட்டு மெஹந்தியை வச்சு ஃபில் பண்ணிடுறேன். அந்த கேப்ஸு கொஞ்சம் ஃபினிஷிங் லுக் அழகாக இருக்கும் இப்படி பண்ணிக்கிட்டான். அடுத்து வந்து ஒரு வேவ்ஸ் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். வேவ்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் வந்து வைன்ஸ் கொடுக்க போகிறேன். இதை வந்து நம்ம வைன்ஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம் இந்த டிசைனை. ஸோ வைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் டபுள் லைன்ஸ் கொடுக்க போகிறேன். டாப்லேயும் வந்து டபுள் லைன் அண்ட் பாட்டமில் டபுள் லைன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டபுள் லைன் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் ட்ரை பண்ண போகிறேன். இந்த லைன்ஸ்குள்ளே டபுள் லைன்ஸ்க்கு நடுவில் சென்டரில் வந்துட்டு குட்டி குட்டியாக ஒரு லைன்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் வருது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு
சென்டர் பார்ட் வந்து ஃபில் பண்ணிட்டு வரேன். ஒன்று விட்டு ஒன்று நான் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிகிட்டே வரேன். இப்படி பண்ணிங்கன்னா இதுவும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒரு டிசைன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் பாட்டம்லேயும் பண்ண போகிறேன். அண்ட் பாட்டம்லேயும் டபுள் லைன்ஸ் போட்டுட்டு சென்டரில் வந்து குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஒன்று விட்டு ஒன்று நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டா இதுவும் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அண்ட் அவுட்லைனுக்கு வந்து ஷார்ட்டம்ஸ் கொடுத்து முடிச்சிட போகிறேன். டாப் அண்ட் பாட்டமில் ஷார்ட்டம்ஸ் கொடுக்குறேன். ஷார்ட்டம்ஸ் தான் என்னமோ ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அந்த அவுட்லைன் கொடுக்குறது எல்லாமே. ஸோ அடுத்த டிசைனுக்கு அதே மாதிரி நான் திக் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். டாப்லேயும் பாட்டம்லேயும் திக் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. லைன்ஸ் கொடுத்துட்டு டாட் வச்சுக்கோங்க. அந்த லைன்ஸ் மேலேயே டாட்ஸ் வச்சுட்டு வந்தீங்கன்னா இதுவும் டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி அந்த லைன்ஸ் மேலே டாட் வந்து போல்டாக வைங்க அழகாக. இது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு வாங்க. ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். யூனிக்காக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம். அண்ட் இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து நீங்களே ஃபில் பண்ணுங்கள். ஷார்ட்டம்ஸ் போடுங்க, வைன்ஸ் போடுங்க, எது வேணால் போடுங்க, நீங்களே ஃபில் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு ஒரு திக் லைன் நான் போட்டுக்கிறேன். டாப்பில் ஒரு திக் லைன், பாட்டமில் ஒரு திக் லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சென்டரில் வந்து வர்டிக்கல் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டபுளாக போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் டபுளாக போட்டுட்டு அதை அப்படியே திக் லைன்ஸாக மாற்றிடணும். அதாவது திக் லைன்ஸ் தான் அது. ஸோ டபுளாக போட்டுட்டு அதை அப்படியே உள்ள மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக் லைன்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸாக திக் லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி உள்ள குட்டியாக லைன்ஸ் போடணும். நான் போடுற இடத்த பாருங்கள், டாப்பில் கார்னர். ஸோ எல்லா சைடுமே கார்னரில் நான் போடுறேன். இப்படி போட்டிங்கன்னா அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் உங்களுக்கு வந்துடும். அந்த சிம்பிள் பாருங்கள், ஸ்வஸ்திக் சிம்பிள் சொல்லுவாங்க. அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு அழகாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் போடுற லைன்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், நான் எங்கெங்கே போடுறேன்னு சொல்லி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த டாப் கார்னர், அடுத்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறேன். அந்த நான் நோட் பண்ணுங்கள் நல்லா நான் போடுறத. ஸோ இதுதான். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் அழகாக ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பார்டர் டிசைன். ஸோ அதுக்கு மேலே நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்டர் டிசைனில் பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம். நீங்கள் கையில் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், நல்லா யூனிக்காக இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ நான் அவுட்லைன் வந்து வைன்ஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பார்டர் டிசைன் எல்லாமே. ஆல்ரெடி நான் எல்லா கிளாஸ்லையுமே டீச் பண்ணதை மட்டும்தான் எடுத்து நான் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கிளாஸ்க்கு வாங்க. ஸோ ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், நீட்டாக ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்கணும், எனக்கு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ பார்க்கலாம் எல்லோரும் எப்படி போடுறீங்க சொல்லி. ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.